உடுவோரை கணிதம் செய்யும் பொழுது, சைட்ரியல் இயர் மேத்தமேட்டிக்ஸ் செய்யும் பொழுது, உலகத்துல உள்ள எல்லா கேலண்டர் சிஸ்டத்தையும் நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். சவமான இயர் மேத்ஸ் செய்யலாம், ஜூபிட்டர் இயர் வியாழ ஆண்டு கணிதம் செய்யலாம், மூன் இயர் மேத்ஸ் நிலவு ஆண்டு கணிதம் செய்யலாம், செட்டன் இயர் கணிதம் செய்யலாம். இது எல்லாமே ஆடு, அதுதான் ஆண்டுன்ற வார்த்தை. இன்னைக்கு தமிழ் அறிஞர்கள்னு தங்களை குறிச்சுக்கிட்டு இன்னைக்கு பண்ற அக்கப்போர் என்னன்னு எனக்கே தெரியல. அவங்களுக்கு ஆண்டுனா என்ன வார்த்தை? முதல்ல அவங்க கிட்ட கேளுங்க. ஆண்டு எங்கிருந்து வந்தது? ஆண்டு என்ற சொல், ஆடு என்ற சொல். அந்த ஆடு தான் நம்ம எதை சொல்றோம்? அந்த விழுவ புள்ளிய காட்டுறோம். அந்த விழுவம் புள்ளி, அந்த விழுவ புள்ளி, அது என்ன விழுவ புள்ளி? திருப்பி நான் காட்டுறேன், இதை நல்லா பாத்துங்க. யாராவது விளக்கணும், இதுதான் இந்த புள்ளிய காட்டுது, இந்த 2 புள்ளியும் காட்டுது. இதுதான் ஆடு, இதுதான் ஆடுன்னு நம்ம சொல்றோம். இதுதான் ஆடு. ஆண்டு அப்படின்ற வார்த்தை, வருடம், வருடை அப்படின்னாலும் ஆடு, ஏரிஸ் மேளம், இந்த மேளத்தை புள்ளி வச்சுக்கிறோம். மேளம்னா ஏரிஸ்னாலே ஆடுதான். இந்த ஆடை புள்ளியா வச்சுதான் நம்ம கணிதமே செய்யறோம். ஆடு ஆயப்புள்ளி பாருங்க, சாயன இலக்க ஆடு ஆயப்புள்ளி. அதுதான் நான் வந்து கோட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். கோட் ஒரிஜின் பாயிண்ட். நம்ம கோட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், ஃபிடுஷியல் கோட் ஒரிஜின் பாயிண்ட் அப்படின்னு. நம்மளுடைய தமிழர்கள் எப்படி நுட்பமான ஒரு கணிதம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது புரட்சியா இல்லையா? இந்த புரட்சிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுப்புகள், எதிர்ப்புகள். தமிழர்கள் அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி எதிர்ப்புகளை கொண்டு வராங்க? எவ்வளவு இதை பிரிசர்வ் பண்ண, அதாவது இது வந்து தற்காக்கப்பட்ட ஒரு உண்மை. இது இப்ப காக்கப்படலைன்னா இன்னைக்கு இந்த உண்மையை யாருக்கு எப்படி விளக்குறது? பாருங்க, நம்ம எப்படி பண்றோம்னா இது விஷுவலைஸ் பண்றோம். அந்த ஹோல் காலம் கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம், அதாவது கால எந்திரத்தை கோயில்ல கொண்டு வந்து வச்சு, இதை பாருங்க எங்களோட கால எந்திரமே இப்படிதான் இயங்குதுன்னு சொல்றோம், உலகத்துக்கு சொல்றோம், உலக மக்களுக்கு இதை விளக்குறோம். ஆனா இன்னைக்கு இதுக்கு எதிர்ப்புகள் தான் அதிகம். நீங்க யாரும் போய் கோயில்ல போய் நவகிரகங்களை பார்க்காதீங்க, அதை பத்தி எல்லாம் போய் தொடாதீங்க, அதை ஒண்ணும் செய்யாதீங்க அப்படின்னு. இதுக்குதான் எதிர்ப்பு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அறியாமை தான் சூழ்ந்திருக்கு. இவங்களுடைய மனம், அறிவு, இது எதுவுமே வந்து விரிவாக மாட்டேனுது. அப்ப இப்படிப்பட்ட தமிழ் வடிவுல நம்ம வந்து உருவாக்கி ஒரு பெரிய உடுகணிதத்தை செய்து, அதை விட இன்னும் மோசம் என்ன அப்படின்னா, இந்த தை புத்தாண்டு பேச வருபவர்கள், அவங்களுக்கு கணிதமே புரியல. அவங்களுக்கு வந்து இந்த சூரியனும் பூமியையும் வைத்து கணிதம் செய்கிற முறைதான் தெரியுது. அப்ப சந்திரன் எங்க போனுச்சு, ஓரை எங்க போனுச்சு, அதாவது ஸ்டார்ஸ் போயிரு, இது ரெண்டையும் இல்லாம அவங்க கணிதம் செய்யறாங்களாம். அது தை புத்தாண்டு பேசுறாங்க. அப்ப எங்கெங்க இந்த தை புத்தாண்டு பேசுறீங்க அப்படின்னா, எந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறீங்க? தை அப்படின்றதை கணிக்கிறதுக்கு எந்த பஞ்சாங்கம் பாய்க்கிறீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா சித்திரையை தான் நாங்க பயன்படுத்துறோம்னு வேற பெருமையா சொல்லிக்கிட்டு அவங்க வந்து புது புத்தாண்டு பேசுறாங்க. அப்ப கணிதமே எங்க? கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம் என்ன? கால எந்திரத்தினுடைய அமைப்பு என்ன? எங்கிருந்து இந்த கணிதங்கள் உருவாகுது? இவங்க இஷ்டப்பட்ட நாள்ல இவங்க மாத்தி வச்சுக்கிறதுக்கு, எங்களுக்கு தை பிடிச்சிருக்கு அதனால தை, நாளைக்கு அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்களுக்கு டிசம்பர் தான் பிடிச்சிருக்கு, நாங்க எல்லாம் டிசம்பர்ல கொண்டாட போறோம்னா இவங்க என்ன செய்ய போறாங்க? இவங்களுக்கு எங்கேயாவது வந்து ஒரு அறிவுள்ளவர்கள் இதெல்லாம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. முதல்ல அது என்ன உண்மை, தமிழர்கள் எந்த அடிப்படையில் இந்த உண்மைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இந்துக்கள் என்பது சாதாரண அறிவியல், நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மூடத்தனமான அறிவு, இது ஒரு மதம் கிடையாது. அறிவு, அறிவே உலகு, அதாவது அறிவியலையே தன்னுடைய அறிவாக கொண்ட ஒரு நிலை, ஒரு உண்மை. பாருங்க, தமிழர் வானியல் பஞ்சாங்கம் நீங்க நினைக்கிற மாதிரி சந்திர சூரிய உடுகால கனியமுறை அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சீசன்ஸ், இந்த மாதிரியான ஒரு நுட்பமான கணித முறை எங்க இருக்கு உலகத்துல? கிடையாது. அப்ப தமிழர் ஜோடியாக் சயின்ஸ் என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் முடிச்சுட்டு, இன்னொரு ஒரு சின்ன ஒரு குறிப்பை நான் இங்க சொல்லிட்டு, நேரம் ஆயிடுச்சு, அதிகமா நேரம் எடுத்துட்டேன். அடுத்தது இது மட்டும் சொல்லிடுறேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 7 நாட்களினுடைய பொருள் என்ன? இதை எப்படி அவர்கள் அடுக்கினார்கள்? அந்த அடுக்குமுறை இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இதுவரை ஏன்னா நேரம் ஆயிருச்சு. ஆனா கொஞ்சோண்டு முடிச்சுட்டேன்னா இது ஒரு ரெக்கார்ட் ஆயிரும்.